வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏஷியா கண்ட்ரோல்ஸ்லேருந்து முகமது பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா டிக்சல் கண்ட்ரோலர். டிக்சல் கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலி, மேட் இன் இட்டாலி. ஸோ இந்த கண்ட்ரோலரில் வந்து இதுலேயும் வந்து XR02, 03, 06 3-4 மாடல் வரும். அப்புறம் ப்ரைம் சீரியஸில் நிறையா மாடல்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைம் சீரியஸ்னால் உங்களுக்கு இந்த TTL கீ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹாட் கீ இல்லை RS485 அவுட்புட் வேணும்னா ப்ரைம் சீரியஸ். அது வந்து உங்களுக்கு எல்லாமே 20, 30, 60 அந்த மாதிரி வரும். 70 கூட வரும் அந்த இதில். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா XR06. இந்த XR06 கண்ட்ரோலர் வந்து ஃப்ரீசர் ரூம், கோல்ட் ரூமுக்கு இது எக்ஸாக்டாக ஈக்குவலன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7524 கண்ட்ரோலரோட ஈக்குவலன்ட்டு. ஸோ இப்போ மாடல் நம்பர் இது டிக்சல் XR06 5NOC1 இது வந்து மாடல் நம்பரு. ஸோ இது வந்து எதுக்காகனா நம்ம இதில் வந்து 2 டெம்பரேச்சர் சென்சாரு, கம்ப்ரெசர் அவுட்புட்டு, எவாப்ரேட்டரு, டீஃப்ராஸ்டிங் அவுட்புட் எல்லாமே வரும் இதில். ஸோ 75 சப்ஜீரோவில் பார்த்தீங்கன்னா 7524 கண்ட்ரோலர் இருக்குது, அதோட ஈக்குவலன்ட்டு. ஸோ அதுலேருந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு இதுக்கும் வந்து டிஜிட்டல் இன்புட் ஒன்று எக்ஸ்ட்ரா வரும். ஸோ ரூம் சென்சாரு, எவாப்ரேட்டர் சென்சாரு 2 சென்சார் வந்து இதில் வரும் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் இன்புட் ஒன்று எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த DI வந்து ஏதாவது ஃபால்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கம்ப்ரெசரை கட் ஆஃப் பண்ணலாம். ஸோ இதில் வந்து 4, 5 பார்த்தீங்கன்னா சப்ளை 230 வோல்ட்டு. ஸோ 6 வந்து பார்த்தீங்கன்னா லைன். ஸோ அது வந்து உங்களுக்கு காமன் சப்ளை, அப்புறம் டீஃப்ராஸ்ட் அவுட்புட் வரும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பரில் வந்து அதிலே ஒரு காமன் சப்ளை கொடுத்துட்டு ஃபேன் அவுட்புட்டு, கம்ப்ரெசர் அவுட்புட் நீங்கள் 6, 7, 8 வந்து டீஃப்ராஸ்ட்டோட அவுட்புட் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீஃப்ராஸ்ட்டுக்கு NCயாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது NC இருக்கும். நார்மலாக வேறு கண்ட்ரோல்ஸ்லாம் உங்களுக்கு டீஃப்ராஸ்ட்டோட NC வராது. ஸோ இதில் வந்து டீஃப்ராஸ்ட்டோட NC வரும். ஸோ டீஃப்ராஸ்ட் இல்லாத டயத்தில் வேறு ஏதாவது ஆன் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அப்படின்னா டீஃப்ராஸ்ட் ஆகாத டயத்தில் அந்த 8ஆம் நம்பர்லேருந்து நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு இதை ஆன் பண்ண வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ டீஃப்ராஸ்ட் அவுட்புட் நீங்கள் எலக்ட்ரிக்கல் டீஃப்ராஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், ஹாட் கேஸ் டீஃப்ராஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ 2 டீஃப்ராஸ்ட்டுமே நீங்கள் வந்து இதில் உள்ள செலக்டபுள் தான். ஸோ ஹாட் கேஸ் டீஃப்ராஸ்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரெசர் வந்து ஆன்லேயே இருக்கும். எலக்ட்ரிக்கல் டீஃப்ராஸ்ட் வச்சிங்கன்னா, ஹீட்டர் டீஃப்ராஸ்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரெசர் அந்த டைமில் கம்ப்ரெசர் ஆஃப் ஆயிரும், எவாப்ரேட்டர் ஃபேனும் ஆஃப் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னல நான் முன்னாடி சொன்ன மாதிரி எவாப்ரேட்டர் சென்சார், ரூம் சென்சார். ரூம் சென்சாருங்கிறது வந்து உங்களுக்கு கம்ப்ரெசரோட ஆன் ஆஃப் யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த எவாப்ரேட்டர் சென்சார் வந்து ஹீட்ரு காயிலுக்கு யூஸ் பண்ணுறது. அந்த காயில் இன்பில்ட் எவாப்ரேட்டருக்குள்ளே வச்சிங்கன்னா ஸோ அதை பேஸ் பண்ணி ஹீட்ரு வந்து ஆன் ஆஃப் ஆகும். டைம் பேசிஸ்லேயே ஒர்க் ஆகும், டெம்பரேச்சர் பேசிஸ்லேயே ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து NG6 ரப்பர் கோட்டட் சென்சாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த NG6 மெட்டீரியலில் ரப்பர் கோட்டடாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது -40, -50 வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சென்சிங்கும் கொடுக்கும், அக்யூரஸியும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ப்ரெசன்ட் டெம்பரேச்சர் 31 டிகிரி காட்டுது. கம்ப்ரெசர் ஆனில் இருக்குது, அந்த சிம்பிள் வந்து மேலே காட்டுது. இப்போ நம்ம எப்பவும் போல் செட் டெம்பரேச்சர், செட் பட்டனை கன்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணோன்னா -5 டிகிரி இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ -5 இருக்குது, +31 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கிறதுனால இப்போ கம்ப்ரெசர் ஆனில் இருக்குது. ஸோ எவாப்ரேட்டர் ஆன் பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம எவாப்ரேட்டரோட டெம்பரேச்சர் வந்து 2 டிகிரிக்கு கீழே போனால் தான் ஆன் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து சிஸ்டம் வந்து லாக்கில் இருக்கா அன்லாக்கில் இருக்கான்னு நம்ம பார்க்குறதுக்காக அப் அண்ட் டவுன் கீ யூஸ் பண்ணுறோம். அந்த அப் அண்ட் டவுன் கீ வந்து ஆனுன்னு வந்துச்சுன்னா ஸோ வந்து பெராமீட்டர் வந்து உங்களுக்கு லாக் ஆகிரும். அதை வந்து நீங்கள் பெராமீட்டரை சேஞ்ச் பண்ண முடியாது. அதை ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து பெராமீட்டரை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நான் அப் அண்ட் டவுன் கீ கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரோக்ராம் உள்ளே போகிறதுக்கு செட்டு, டவுன் கீ 2ஐயும் வந்து கண்டினியூஸாக சைமல்டேனியஸில் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ HYன்னு வந்திருக்கு. HYங்கிறது ஒன்றும் இல்லை, ஹிஸ்டெரிசிஸ். ஸோ இது வந்து ஹிஸ்டெரிசிஸ் டிஃப்ரென்ஷியல் P4 பேராமீட்டர் மாதிரி. ஸோ P2ங்கிறது செகண்ட் ப்ரோப் வந்து எனேபிளா டிசேபிளா. ஸோ நோன்னு கொடுத்தீங்கன்னா செகண்ட் ப்ரோப், அதாவது காயில் டெம்பரேச்சர், எவாப்ரேட்டர் டெம்பரேச்சர் எனேபிள் பண்ணலாம், டிசேபிள் பண்ணலாம். ஏசிங்கிறது ஆன்டி ஷார்ட் சைக்கிள் டிலே, டிங்கிறது டெசிமலு, ஐடிங்கிறது வந்து டீஃப்ராஸ்டோட டிலே. ஸோ இது எல்லாமே எல்லா பேராமீட்டரும் வரும் உங்களுக்கு DOH. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் பேராமீட்டர் வரும். இது வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் பேராமீட்டரு. நெக்ஸ்ட்டு செகண்ட் லெவல் ஆஃப் பேராமீட்டர் நீங்கள் போகணுன்னா செட்டு அப்பு டவுன் அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வெளியில் வந்துடும். ஸோ இப்போ திரும்ப செட்டு டவுன் ப்ரோக்ராம் உள்ளே போகிறதுக்கு இது ஃபஸ்ட் லெவல் ப்ரோக்ராமுக்கு. ஸோ செகண்ட் லெவல் ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா செட்டு டவுனை திரும்ப கண்டினியூஸாக வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் அதில் PR2 இல்லை L2ன்னு வர்ற வரைக்கும் பிடிச்சிட்டே இருக்கணும் உங்களுக்கு. இப்போ L2ன்னு வந்துட்டு போயிடும், இப்போ HYயில் இருக்கும். ஸோ ஆனால் இப்போ முன்னாடி வந்ததை விட நிறையா பேராமீட்டர்ஸ் வரும். ஸோ HYக்கு அப்புறம் முன்னாடி வந்து என்ன வந்துச்சு, P2 வந்துச்சு, இப்போ LS வருது பாருங்கள்.
ஸோ ஹெச்ஒய் வந்து டிஃப்ரென்ஷியல் 2 டிகிரி. ஸோ -5 டிகிரி நம்ம செட் வச்சுருக்கோம், +2 டிகிரி. ஸோ மைனஸ் வந்தோடனே ஆஃப் ஆகும், திரும்ப -3 வந்தோடனே ஆன் ஆகும். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம செட் பாயிண்ட்டு. ஸோ எல்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ செட் பாயிண்ட்டு, லோயர் செட் வேல்யூ. ஸோ இது வந்து -55. இது பர்டிகுலர் இதில் வந்து அந்த செட் பாயிண்ட்டை லாக் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ ஆப்ரேட்டர்ஸ் வந்து திடீர்னு இப்போ -20 டெம்பரேச்சர் +20 வச்சுட்டாங்க, ஐஸ்கிரீம் உள்ளே வச்சுருவாங்க. ஸோ அது மாதிரி மாற்றக்கூடாது. ஏன்னா செகண்ட் லெவல் ஆஃப் பேராமீட்டர் உள்ளே வந்து மாற்றணும் அப்படின்னா, ஸோ அந்த எல்எஸை வந்து நீங்கள் ஒரு -10லேருந்து -20 வரைக்கும் தான் செட் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து ஆப்ரேட்டர் நினச்சா கூட அவர் வந்து செட் பாயிண்ட்டை வந்து -10க்கு மேலே கொண்டு போக முடியாது. இப்போ திரும்ப வந்து நம்ம செகண்ட் லெவல் ஆஃப் பேராமீட்டருக்கு வந்திருக்கோம். L2 வந்துருச்சு. ஸோ இப்போ எல்எஸ் பார்த்துட்டோம். அடுத்து யூஎஸ் அப்பர் செட் பாயிண்ட்டு. ஸோ ஹை லெவல் செட் பாயிண்ட். இப்போ நம்ம எல்எஸ் பார்த்த மாதிரி ஹை லெவல் செட் பாயிண்ட். இப்போ -20லேருந்து -30, இப்போ -10 சொன்னோம். ஸோ -30 to -10. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பாயிண்ட் வந்து ரேஞ்சுக்குள்ளே டிஃப்ரெண்ட் இது பண்ணிக்கலாம். ஸோ +99 வரைக்கும் வச்சுருக்கோம் இதில் டிஃபால்ட்டாக. ஓட்டிங்கிறது வந்து டெம்பரேச்சர் காலிப்ரேஷன் ஆஃப் செட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து நீங்கள் காலிப்ரேட் பண்ணிக்கலாம். P2ங்கிறது வந்து செகண்ட் சென்சாரோட எனேபிள் டிசேபிள். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ SY கொடுத்தீங்கன்னா செகண்ட் சென்சாரோட எனேபிள் ஆகும். ஸோ OE பார்த்துட்டோம். OEக்கு அப்புறம் OD வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிலே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே எந்த அவுட்புட்டுமே ஆன் ஆகக்கூடாது அப்படின்னா அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஓடியில் வந்து 3 மினிட்ஸோ 1 மினிட்டோ எவ்வளோ நிமிஷம் வைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் செட் பாயிண்ட்டு டெம்பரேச்சர் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து ஆன் ஆகும். அவுட்புட் ஆக்டிவேஷன் டிலே. ஸோ இப்போ நான் 5 மினிட்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஆன் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ஓடி 5 மினிட்ஸுக்கு அப்புறம் தான் எல்லா அவுட்புட்ஸுமே ஆன் ஆகும். வெதர் எந்த செட் பாயிண்ட்ஸு இது எதுவுமே செக் பண்ணாது. ஸோ அப்படியே அது வந்து ஆன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆன்டி ஷார்ட் சைக்கிள் டிலே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் ரீஸ்டார்ட் டைம் டிலேன்னு சொல்லுவோம்ல, P6 அந்த இதோட இது வந்து நீங்கள் இது வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து CY வந்து சைக்ளிக் மோடு. அதாவது சென்சார் ஃபெயில் ஆச்சுன்னா ஸோ சைக்ளிக் மோடு, அதாவது இப்போ ஏதாவது டெம்பரேச்சர் சென்சார் ஃபெயில் ஆயிடுது. ஸோ அந்த டயத்தில் என்ன ஆகுனா வந்து 15 மினிட்ஸ் ஆனு, 5 மினிட்ஸ் ஆஃப், இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாம் உங்களோட சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி. இல்லை எனக்கு அரை மணி நேரம் ஓடினா தான் நல்லா கூலிங் வரும்னா ஸோ அப்போ 30 மினிட்ஸ் ஆனு, 5 மினிட்ஸ் ஆஃப். இப்போ நார்மலாக டெம்பரேச்சர் வந்து செட் பாயிண்ட்டில் வந்து ரீச் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு செட் பாயிண்ட்டில் வந்து ஆஃப் ஆகும், திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கழித்து திரும்ப ஆன் ஆகும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸா டிகிரி ஃபாரன்ஹீட் வேணுமா, ஸோ உங்களோட டெம்பரேச்சர் வந்து என்ன இதில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் வந்து டெசிமலா இன்டிஜரா. ஸோ உங்களுக்கு 0.1 வேணுமா இல்லை வந்து 1 1 2 3 4 அந்த மாதிரி போகணுமான்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ டெசிமல் இன்டிஜர் வச்சிங்க, இப்போ இன்டிஜர் வச்சிங்கன்னா 1 2 3 4 அப்படி போகும். டெசிமல்னால் உங்களுக்கு 0.1 0.2 போகும். பட் இது 2 டிஜிட் டிஸ்பிளே அப்படிங்கிறனால உங்களுக்கு -9.92 +9.9 வரைக்கும் உங்களுக்கு இதில் இது மெஷர் பண்ண முடியும். அது வரைக்கும் தான் டெசிமல் வரும். அதுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு 10க்கு அப்புறம் 11 12 அந்த மாதிரி தான். ஸோ DOIங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டிலே. ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு சில டைம் வந்து டெம்பரேச்சர் ஏறி இறங்குது அப்படிங்கன்னா ஸோ இதில் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அந்த 10 மினிட்ஸ் வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்து அந்த டெம்பரேச்சர் அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் இது பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா TD வந்து டீஃப்ராஸ்ட் டைப்பு. ஸோ உங்களுக்கு டீஃப்ராஸ்ட் டைப் வந்து எலக்ட்ரிக்கல் வேணுமா ஹாட் கேஸ் வேணுமா. ஸோ EL வச்சிங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஹீட்ரு. ஸோ கம்ப்ரஸர் வந்து ஆஃபில் இருக்கும் அந்த டயத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா டீஃப்ராஸ்ட் டெர்மினேஷன் டெம்பரேச்சர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயில் டெம்பரேச்சர் சென்சார் வந்து 8 டிகிரி இருக்குது. ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் 6 ஹவர்ஸ் ஒன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த 30 மினிட்ஸில் வந்து 20 மினிட்ஸ்லேயே வந்து இந்த 8 டிகிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு டீஃப்ராஸ்ட்டாக ஆஃப் பண்ணி விட்றதுக்காக இந்த டீஃப்ராஸ்ட் டெர்மினேஷன் டெம்பரேச்சர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து எதுக்காகனா டைம் பேஸ்லையும் டீஃப்ராஸ்டிங் ஆகும், டெம்பரேச்சர் பேஸ்லையும் உங்களுக்கு ஆகும். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக வந்து 6 ஹவர்ஸு 30 மினிட்ஸ் வந்து டீஃப்ராஸ்ட் டைமிங் இருக்குது. ஐடிங்கிறது இன்டர்வல் பிட்வீன் டீஃப்ராஸ்ட் சைக்கிள், அதாவது டீஃப்ராஸ்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ NDங்கிறது வந்து பார்த்திங்கன்னா MDங்கிறது மேக்ஸிமம் லென்த் ஃபார் டீஃப்ராஸ்ட். ஸோ இது வந்து M வந்து பார்த்திங்கன்னா N மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ NDங்கிறது வந்து மேக்ஸிமம் லென்த் ஆஃப் டீஃப்ராஸ்ட் வந்து 30 மினிட்ஸ். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அதாவது 20 மினிட்ஸ்லேயே வந்து 15 மினிட்ஸ்லேயே வந்து 8 டிகிரி காயில் டெம்பரேச்சர் நம்ம சென்சார் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த இதிலே வந்துடும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டீஃப்ராஸ்ட் டிலே. ஸோ டீஃப்ராஸ்ட் ஒன்ஸ் வரும்போது
டிலே பண்ணி டீஃப்ராஸ்ட் பண்ணணும். என்ன ரீசன்னா, இப்போ உங்களுக்கு அந்த ஐசிங் எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் சொலனாய்டு வால்வ்லாம் ஆஃப் ஆகிட்டு கொஞ்சம் டிலே பண்ணி டீஃப்ராஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கான இது. டிஎஃப் பார்த்தீங்கன்னா டீஃப்ராஸ்ட் டிஸ்ப்ளே டியூரிங் டீஃப்ராஸ்ட். அதாவது உங்களுக்கு செட் பாயிண்ட் காட்டணுமா, இல்லை ரூம் டெம்பரேச்சர் காட்டணுமா, காயில் டெம்பரேச்சர் காட்டணுமா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எது வேணுமோ அதை வச்சுக்கலாம். பட் ரூம் டெம்பரேச்சர் இருக்கிறதா எல்லோரும் டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க. ஆர்டிங்கிறது ரூம் டெம்பரேச்சரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிபி வந்து ட்ரிப் டைமு. டீஃப்ராஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வாட்டர் வெளியேறதுக்கான டைமு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிபிங்கிறது டீஃப்ராஸ்ட் பவர் ஆன். ஸோ பவர் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு டீஃப்ராஸ்ட் பண்ணணுமாங்கிற ஒரு இது. ஸோ அடுத்து வந்து எஃப்சிங்கிறது ஃபேன்ஸ் ஆப்ரேட்டிங் மோட். அதாவது இந்த எஃப்சி டின்னு இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து டிடி, டிஇ எல்லாமே டீஃப்ராஸ்ட்டோட பேராமீட்டர்ஸ். அடுத்து எஃப்சிங்கிற பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா எவாப்ரேட்டர் ஃபேனோடது. ஸோ ஃபேன்ஸ் ஆப்ரேட்டிங் மோட் வந்து சிஎன்னா கம்ப்ரஸரோட ஆன் ஆகும். ஓஎன் அப்படின்னா கம்ப்ரஸர் எப்போவுமே ஆனில் இருக்கும், கம்ப்ரஸர் டீஃப்ராஸ்ட்டில் மட்டும் ஆஃப் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஃபேன்ஸ் டிலே ஆஃப்டர் டீஃப்ராஸ்ட், அது டைம் டிலே வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபேன் ஸ்டாப் டெம்பரேச்சர் அது வந்து 2 டிகிரி டிஃபால்ட்டாக இருக்கும். அதனால தான் ஃபேன் ஆஃபில் இருந்துச்சு. இப்போ நான் 50 டிகிரியாக நான் மாற்றுறேன். ஸோ இப்போ எவாப்ரேட்டர் ஃபேன் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து இது மைனஸில் யூஸ் பண்ணுறதுக்குனால உங்களுக்கு இது சேஃப்டிக்கு இந்த ஃபேன் ஸ்டாப் டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும், இதோட டெம்பரேச்சரை வந்து ஹை பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா மட்டும்தான் அது ஆன் ஆகும். ஸோ ஒன்ஸ் உங்களோட டிஃபால்ட் டெம்பரேச்சர் வந்துருச்சு, மைனஸில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ அந்த டயத்தில் நீங்கள் வந்து திரும்ப அந்த டெம்பரேச்சரை 2 டிகிரிக்கு மாற்றிடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா எவாப்ரேஷன் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக வச்சுட்டு உங்களுக்கு எவாப்ரேஷன் ரூமில் ஆச்சுன்னா அதோட டெம்பரேச்சர் ஸ்ப்ரே ஆகி உங்களுக்கு ஃபுட்டு ஸ்பாயில் ஆயிரும். ஸோ ஏயுங்கிறது மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அலாரம், ஏஎல்ங்கிறது மினிமம் லோயஸ்ட் டெம்பரேச்சர் அலாரம். ஸோ இது வந்து ஹெச்டிஎல்டின்னு சொல்லுவாங்களா, ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர், அதுக்காக ஒரு இது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏடி வந்து டெம்பரேச்சர் அலாரம் டிலே. ஸோ இது வந்து ஸ்டார்ட் அப்பில் வந்துட்டு உங்களுக்கு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வச்சிங்கன்னா ஸோ அலாரம் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வராது. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அலாரம் வரும். ஸோ டிஏங்கிறது எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அலாரம் அட் ஸ்டார்ட் அப். இது டெம்பரேச்சர் அலாரம் டிலே நார்மலு, இது ஸ்டார்ட் அப் அலாரம் டிலே. இதில் தான் நீங்கள் 20 மினிட்ஸ் 90 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த 90 வச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 90 மினிட்ஸுக்கு ஹை டெம்பரேச்சர் இருந்தாலும் உங்களுக்கு அலாரம் வரவே வராது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட்ஸ். ஐபிங்கிறது டிஜிட்டல் இன்புட் பொலாரிட்டி. உங்களுக்கு க்ளோஸில் வேணுமா, ஓப்பனில் வேணுமா, ஸோ உங்களோட லாஜிக் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிஜிட்டல் இன்புட்ஸை மாற்றிக்கலாம். ஸோ க்ளோஸில் வச்சிங்கன்னா எப்போவுமே வந்து ஓப்பனில் இருக்கும், க்ளோஸ் ஆகும்போது உங்களுக்கு ஃபால்ட் வரும். ஓப்பனில் வச்சிங்கன்னா எப்போவுமே க்ளோஸில் இருக்கும், ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு ஃபால்ட்டு வந்து டிஐ வரும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரிப் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப் வந்து டிஜிட்டல் இன்புட் கான்ஃபிகரேஷன். ஸோ இதில் வந்து எக்ஸ்டர்னல் அலாரம் மட்டும் வரும், பிஏ வரும். ஸோ சீரியஸ் அலாரம் பிஏனா ரிலே அவுட்புட்ஸை வந்து ஆன் ஆஃப் பண்ணும். டிஓங்கிறது ஒன்லி டிஜிட்டல் அவுட்புட்ஸை ஆன் ஆஃப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. ஸோ இந்த அலாரம் வரும்போது டிஜிட்டல் இன்புட்ஸ்னால அலாரம் வந்துச்சுன்னா ஒன்லி அலாரம் மட்டும் வரணுமா, இல்லை ஆன் ஆஃபும் பண்ணணுமா, ஸோ அப்படிங்கிற பேராமீட்டர் நிர்ணயிக்கிற பேராமீட்டர் தான் இந்த ஐஎஃப். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட் டிலே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நார்மல் பேராமீட்டர் தான். கம்ப்ரஸர் ஃபேன் ஸ்டேட்டஸ் ஓப்பன் டோர். இது நீங்கள் டோர் சென்சார் யூஸ் பண்ணிங்கன்னா டிசி. ஆர்டிங்கிறது ரெகுலேஷன் வெல் டோர் ஓப்பன். D1ங்கிறது தெர்மோஸ்டாட் ப்ரோப் டிஸ்பிளே. D2ங்கிறது எவாப்ரேட்டர் ப்ரோப் டிஸ்பிளே. இது ஒன்லி ரீடு ஒன்லி தான். ஸோ அடுத்து வந்து பேராமீட்டர். ஸோ H5 வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ H5ங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதான், அது ஹிஸ்டரிசிஸ். இதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் வர்றது. இப்போ செட்டு ப்ளஸ் அப்பு கொடுத்துட்டோம்னா வெளியில் வந்துடும். ஒரே ஒரு ப்ரெஸ்ஸு தான். செட்டு ப்ளஸ் டவுன் ப்ரோக்ராம் உள்ளே போகிறதுக்கு தான் 4 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். வெளியில் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டு அப்பு கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே வெளியே வந்துடும் உங்களுக்கு.